நான் உன் மருமக பாபு பேசுறேன். உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உன் பொண்ணு ஆசைப்படுறா. என்ன வேணும்? என்னடா நக்கலா? இல்ல மாமா, கிஃப்ட். இப்பவே வாங்கிக்கிறீங்களா? டேய், நீ வேணாலும் சொன்னாலும் கொடுப்பேன்டா, பொறுக்கி புறம்போக்கு. கேவலப்படுத்தின அவனை உன்னை சாவடிச்சுடா. ஏங்க, என்னங்க யாருங்க போன்ல ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருங்க என்னங்க சொன்னாங்க? ஏங்க சொல்லுங்க, அப்பதானே எனக்கு தெரியும். ஏங்க யாருங்க? தலை போங்க பக்கம். வாங்க. என்னப்பா, என்ன நடந்துச்சு? எது நடக்கணுமோ அது நல்லாவே நடந்துச்சுப்பா. இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு பார்க்கணும் போல இருக்கா? நடந்த எல்லாத்தையுமே இவ செல்போன்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கா. அப்பா, நீங்களும் அதை பார்க்க முடியாது, கேவலமா இருக்கும். ஆனா இவன் இவங்க அப்பா கிட்ட போட்டு காட்டுவா, அவர் பாப்பாரு. அம்மா, 2 பேரும் சீக்கிரம் போய் தூங்குங்க. நாளைக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, முக்கியமான வேலை இருக்கு. என்னப்பா, என்ன வேலை? எழவுக்கு போகணும்பா. இறந்ததுக்கா? யாரு? என் மாமனார் தான். ஏண்டி, இதுக்கு மேலே உங்க அப்பா உயிரோடு இருப்பான்? காலையில நியூஸ் பேப்பர் பாக்குறப்போ மருமகன் கேட்ட வார்த்தைகளுக்கு நொந்து போன மாமனார் தூக்கில் தொங்கினார்னு வரணும். அப்படி நியூஸ் வந்தாதான் அவர் மாமனார், இல்லாட்டி மண்ணாங்கட்டி. எங்க அப்பனுக்கு சூடு சொரணை கிடையாது. அவர் அப்படிலாம் மானத்துக்கு பயந்து சாக மாட்டார்னு சொன்னீனா தயவு செஞ்சு என் கண் முன்னாடி நிக்காத. போ போடி. அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? அப்பா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா. இதுங்கெல்லாம் விஷ பூச்சிங்க, இப்படிதான் டீல் பண்ணணும். டேய், நீ பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்ட. அவ சும்மா இருக்கும்போது பம்புக்கு இழுப்பா. இப்ப நீ அவளை உசுப்பேத்தி விட்டுட்ட. இதுக்கு மேல என்னெல்லாம் பண்ண போறாளோ? மா, அவ என்ன பண்ணாலும் அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீங்க போய் பாருங்க. சாப்பிடு. என்ன பாக்குற? சாப்பிடு. ஐயோ 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 ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே. என் குடும்பத்தை எதுக்காக இப்படி ஆட்டி வைக்கிற கடவுளே? மா, உள்ள போ. போமா. என்னமோ பண்ணடி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே கடவுளே. அந்த அம்மா உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? கடைசி காலத்துல அந்த பொம்பளை எப்படி புலம்ப விட்டுட்டல? நான் கூட உனக்கு எந்த பாவமும் பண்ணலையே. அப்புறம் எதுக்கு என் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ண? ஏற்கனவே ஒரு சாக்கடையில விழுந்து எந்திரிச்சு நின்னுட்டு இருக்கும் போதுதானே உன்னை பார்த்தேன். எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னனே. என் மேல உனக்கு பரிதாபம் வரல? பனி, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன் கதையை கேட்ட உடனே உன் மேல எனக்கு பரிதாபம் வந்துச்சு. அந்த பரிதாபம் எனக்கே தெரியாம லவ்வா மாறிடுச்சு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்லிடணும்னு தவிச்சேன்.
எனக்கு இருந்த அத்தனை சோகமும் உனக்கும் இருந்துச்சு. நான் பட்ட அதே கஷ்டத்தை நீயும் பட்டுக்கிட்டு இருந்த. மதி மாதிரி ஒருத்தி கூட வாழ்ந்ததை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. டெய்லி டார்ச்சர். அதே நிலைமையில நீ இருந்தியா? எனக்கு உன் மேல ஒரு மாதிரி பாசம் வந்துருச்சு. உன் கூட சேர்ந்து வாழணும், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். உன் மேல இருந்த லவ் என்னை பொய் சொல்ல வச்சிருச்சு. மதிக்கிட்டேருந்து சீக்கிரம் விலகி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். கரெக்டான டைம் பார்த்து உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மதி பண்ண டார்ச்சரால பொறுக்கி நாயே, நீ சொன்ன பொய்ய நம்பி ஏமாந்தது பத்தாதுன்னு இதுக்கப்புறமும் நான் ஏமாறுவேன் நினைச்சியா? ஐயோ பாணி அடிக்காத, வலிக்குது. கட்டின பொண்டாட்டிய தங்கச்சின்னு சொன்ன ஃப்ராடு தானே நீ? இதெல்லாம் கூட பரவாயில்ல, அவ கேரக்டரே சரியில்லை, தப்பானவன்னு சொன்னவன் தானே நீ? இன்னொரு தடவை மதிய பத்தி தப்பா பேசின கொய்யா கோல உடைச்சிடுவேன். ஐயோ பாணி அடிக்காத, போதும். ஐயோ மா. இங்க பாரு, இனிமே உனக்கு எல்லாமே இங்கதான். மதி மாதிரி நான் உன்னை சும்மா விட போறதில்ல. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உன்னோட இனிஷியல் வேணும், அவ்வளவுதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். நீ இங்க தங்கிக்கலாம், தின்னுக்கலாம். என்ன பாக்குற? நாளையில இருந்து நீ வேலைக்கு போக கூடாது, என் கடைக்கு வந்துடணும். கடைன்றது பொம்பளைங்க வந்து போற இடம். அங்க வந்து உன் வேலையை காட்ட ஆரம்பிச்ச ஈவி இறக்க பார்க்காம வாயிலே சூடு வச்சிருவேன். அப்புறம் தங்க சொல்லிட்டாலே நம்மள புருஷனா ஏத்துக்கிட்டாலோன்னு தப்பு கணக்கெல்லாம் போட்டுறாத. இனிமே ஏதாவது தப்பு பண்ண தினம் தினம் உனக்கு தீபாவளி தான். சாப்பிடு சாப்பிடு. வந்துட்டியாப்பா? முகம் கை காலம் கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சரிப்பா. மா, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சொல்லுமா, கேக்குறேன்ல. ஒன்னும் இல்லடா. என்னாச்சுமா? எனக்கு ஒன்றும் ஆகல, உங்க அப்பாக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. ஏன், அவருக்கு என்ன? பின்ன என்னடா, என்ன ஏதுன்னு கேட்டா வாயை திறந்து சொல்லணும்ல. சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் கேட்கறாளே, பதில் சொல்லணும்னு தோணுதா அவருக்கு? அவர் என்ன விஷயம் இல்லாம அப்படி இருக்க போறாரு? வீட்டுக்கு யாரும் வந்தாங்களா? யாரும் வரல. நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன்டா. திடீர்னு போன்ல கத்தி கத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சத்தம் கேட்டு ஓடி வந்து பாக்குறேன், போனை பேசி முடிச்சது மனுஷன் பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டாருடா. போன்ல யார் பேசுனது? அத கேட்டதான் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்றேன்ல. இப்ப அப்பா எங்க இருக்காரு? ரூம்குள்ள தான் இருக்காரு. அவர் இருக்கிற நிலைமையை பார்த்தா ராத்திரி தூங்குவாரா என்னன்னே தெரியல. சரி, நான் போய் கேக்குறேன். ஐயோ, எதுக்குடா உன்னையும் பிடிச்சி கத்துறதுக்கு அவரு? சும்மா இருமா, நான் போய் கேக்குறேன். வேணாண்டா, திட்ட போறாருடா. அட வாமா. டேய், இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டானே. அப்பா, உங்களுக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சான், அதை கேட்டு நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு அம்மா சொன்னாங்க. அவளுக்கு என்ன வேலைப்பா? நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், மடமா வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிசினஸ்னா 4 போன் வரதான் செய்யும், டென்ஷன் ஆகதான் செய்யும். அதை கூட புரிஞ்சுக்கலாம் இவ என்ன குடும்பம் நடத்துறா. அது பேமெண்ட் விஷயப்பா, அந்த டென்ஷன் தான். நீ போய் படு, போ. போப்பா, நீ போய் சாப்பிட்டு படு, போ. ஏங்க, இதான் விஷயமா? நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேங்க. வர வர நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாமா இப்படி டென்ஷன் ஆறுது? அதான் உங்களுக்கு இப்ப தாறுமாறா பிபி ஏறுது.
முதல்ல டாக்டரை போய் பாருங்க. இப்படி அனாவசியமா எல்லா விஷயத்துக்கும் கோவப்பட்டா நல்லது இல்லைங்க. ஏய் நீ சும்மா இருக்க மாட்டே. என்னங்க பிரச்சனை? எதுக்கு இப்படி கண்டபடி என்ன திட்டுறீங்க? இப்பதானே சஞ்சய் கிட்ட எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. அவன் போனதுக்கு அப்புறம் இப்படி பேசுறீங்க. அவன் கேட்டா மனசு உடைஞ்சு போயிருவான் தான் சமாதானத்துக்காக அப்படி சொன்னேன். எதுவா இருந்தாலும் சரிங்க, அதுக்காக இப்படியா பேசுறது? இதை விட மோசமா தாண்டி போன்ல பேசுன ஒருத்தன் எந்த பரதேசி பண்ணாடிங்க அவன்? அந்த பாபு ராஸ்கல் தான். என்னால ஜீரணிக்கவே முடியல வசந்தா. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையை சேர்த்து வச்சு திட்டான். கேவலமா இருக்கு. இந்த நாளை என்னால செத்தால மறக்க முடியாது. இங்க பாருங்க, சொல்றேன் கோச்சுக்காதீங்க. இதுக்கப்புறமா அவன் சகவாசம் நமக்கு வேண்டாம். உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்காத. போ போய் படு போ. ஏய் போய் படுன்னு சொல்றல போ. முதல்ல நீங்க படுத்து எனக்கு தூங்குங்க. அட்வைஸ் பண்றத நிறுத்து. முதல்ல போய் படுறல போ. போ படு போ. போ. என்னங்க டைம் என்ன ஆகுது? 11 தானே? அது சரி, டைம் கேட்டு நான் இப்ப என்ன வேலைக்கே போறேன்? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் தூங்கலையானே கேட்டேன். திவ்யா சொல்லுங்க. இல்ல மதி பாவம். அவ லைஃப்ல இப்படிலாம் நடந்துடக்கூடாது. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவளுக்கு இப்படி நடந்துருச்சு. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? மதியை நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும் திவ்யா. மதி வேற ஒரு வீட்டுக்கு போறேன்னு சொல்றப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நான் அவ தம்பி, என் வீட்டுல தங்குறதுக்கு அவளுக்கு என்ன தயக்கம்னே தெரியல. இதுக்கப்புறம் எந்த காலத்துலயும் மதிக்கு அந்த மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரா மாதிரி நம்ம நடந்து கூடாது. மற்றவங்க வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம வீட்டில் நம்ம ஒத்துமையாக தான் இருக்கணும். என்னங்க, என் மேல உங்களுக்கு டவுட்டா? நான் ஏதாவது சொல்லிடுவேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஏங்க, அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்குவேன். எனக்கு அதான் வேணும் திவ்யா. இதை சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு சுத்தி வளைக்கிறீங்க? இல்லை அதுக்கு இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் 2 பேருமே ஈக்குவல் தான். ஒருவேளை மதி ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணால் கூட நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதான். அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. சரி, டைம் ஆகுது, படுங்க. சரி. ஏய், என்ன படுக்க சொல்ற? நீ நாங்கள் பார்த்துட்டு இருக்க? இல்லைங்க, நாளைக்கு செக்கப் போகணும்ல, அதான் ஃபைல் எடுத்து வைக்கிறேன். இல்லைன்னா காலையில மறந்துடுவேன். என்னங்க யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நாளைக்கு கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி பரவாயில்ல, நான் வரேன். இல்லைங்க, நமக்கு வேலையும் முக்கியம் தானே.
சரி ஒண்ணு பண்ணுங்க, நீங்க காலையில அம்மா வீட்ல கொண்டு போய் என்ன விட்டுருங்க. நான் நிம்மியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். ம் சரி திவ்யா, அப்படியே பண்ணிடலாம். ம். சரி, என் மேல உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? ஏங்க, நான் தானே இது உங்ககிட்ட சொன்னேன், அப்புறம் என்ன? சரி, நீ படுத்துக்கோ, ம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மதி, இந்த நேரத்தில் எங்க உட்காந்துட்டு இருக்க? அம்மா குழந்தைங்க அவன் அம்மா கூட தூங்கிட்டு இருக்கான். தனியா நீங்க என்ன பண்ற? தூக்கம் வரல நட்ராஜ். இங்க பாரு மதி, எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. நாங்க எல்லாருமே இருக்கோம். நட்ராஜ், நான் தான் இந்த மாதிரி எதுவும் நினைக்கலன்னு சொல்றேன்ல. இத பார், சத்தியமா எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறதுனாலலாம் நான் ஒன்றும் தூங்காம இல்லை. சொல்லப்போனா இப்பதான் மனசுல எந்த பாரமும் இல்லாம இருக்கேன். இப்போ நிஜமாவே எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் சும்மா இப்படி உட்காந்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல நீ என்ன இங்க பண்ற? ஆ? இல்ல தண்ணி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நானே போய் எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் உட்காராத, சீக்கிரம் தூங்க. சரி.